புதுச்சேரி வானரப்பேட்டையில் அமைந்துள்ள அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவி டாக்டர் வைகவி VS மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் 306வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இச்சாதனையை முன்னிட்டு பள்ளியில் பாராட்டு விழா மற்றும் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. டாக்டர் வைகவி ஜூலை 19, 1999 அன்று டாக்டர் வேலு சரவணன் திருமதி முத்துலட்சுமி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை தலைக்கோல் மற்றும் லிட்டில் ஏஞ்சல்ஸ் பள்ளிகளில் பயின்ற அவர் பின்னர் சங்கர வித்யாலயாவில் 5ஆம் வகுப்பு வரை பயின்றார். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று 2016ஆம் ஆண்டு மேல்நிலை படிப்பை நிறைவு செய்தார். மருத்துவத் துறையில் ஆர்வம் கொண்ட இவர் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் BDS படிப்பை தேர்வு செய்து 2022இல் வெற்றிகரமாக முடித்தார். சமூக சேவையில் உள்ள ஈடுபாடு காரணமாக 2023ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கினார். ஆங்கில இலக்கியத்தை விருப்ப பாடமாக தேர்வு செய்து சுமார் 2½ ஆண்டுகள் தினமும் 8 முதல் 9 மணி நேரம் திட்டமிட்டு படித்தார். இவருடைய விடாமுயற்சியின் பலனாக தற்போதைய இந்திய தகவல் சேவை துறையில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றுள்ளார். பாராட்டு விழாவில் மாணவர்களுடன் உரையாடிய டாக்டர் வைகவி தனது வெற்றிக்கு அமலோற்பவம் பள்ளியில் கிடைத்த அடித்தளமே முக்கிய காரணம் என குறிப்பிட்டார். அவர் மாணவர்களுக்கு வழங்கிய ஆலோசனைகள் பள்ளி நூலகத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கல்வியை மகிழ்ச்சியுடன் அணுகுங்கள், பாடங்களுடன் சேர்த்து வினாவிடை விவாதம் போன்ற கூடுதல் செயல்பாடுகளிலும் பங்கேற்கவும், மனநலத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் தேர்வுக்கு மிக அவசியம். நிகழ்ச்சியில் அமலோற்பவம் பள்ளியின் மூத்த தலைவர் திரு அந்தோணிசாமி அவர்கள் பேசுகையில் டாக்டர் வைகவியின் இச்சாதனை தற்போதைய மற்றும் எதிர்கால மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையும் என்று வாழ்த்தினார். பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் டாக்டர் வைகவி அவர்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தனது தாய் பள்ளிக்கு மீண்டும் வந்திருப்பது ஒரு முழுமையான சுற்றுப்பயணம் நிறைவடைந்த உணர்வை தருவதாக டாக்டர் வைகவி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார்.